புதுக்கோட்டையில் மழைநீர் கலந்த பெட்ரோல் விநியோகம் செய்யப்பட்டதால் 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பழுதடைந்தன. இதனால் வாகன ஓட்டிகள் பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஷேக் அப்துல்லாவிடம் கேட்டு பெறலாம். ஷேக் அப்துல்லா, என்ன நடந்தது? வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்க? புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட அசோக் நகரில் ஆலங்குடி பகுதியைச் சேர்ந்த பழனிவேல் என்பவருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் ஒன்று உள்ளது. இந்நிலையில்தான் இன்று அதிகாலை முதல் புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதிகளில் கனமழை பெய்து வந்தது. இந்நிலையில் தான் அந்த பெட்ரோல் பங்கில் அடித்தளத்தில் உள்ள பெட்ரோல் நிரப்பப்பட்ட டேங்க்ல மழைநீர் கலந்துள்ளது. இதனை பெட்ரோல் பங்கில் பணிபுரியும் ஊழியர்கள் அறியாமல் பெட்ரோல் நிரப்ப வந்த இருசக்கர வாகனங்கள், கார் உள்ளிட்ட வாகனங்களுக்கு பெட்ரோலை நிரப்பியுள்ளனர். பெட்ரோல் நிரப்பிய வாகனங்கள் அந்த சாலையில் இருபுறம் செல்லணும், மேட்டுப்பட்டியை கடந்து செல்லணும், அதே போல இங்கிட்டு பேராங்குளத்தை கடந்து செல்லணும். இங்கிட்டு மேட்டுப்பட்டியை கடந்து செல்ல கூட முடியாத அளவிற்கு இருசக்கர வாகனங்கள் அடுத்தடுத்து பழுதாகி நின்றுள்ளது. அப்போது ஒரு இருசக்கர வாகனம் பழுது நீக்கும் ஊழியரிடம் போய் கேட்டபோது பெட்ரோலில் தண்ணீர் கலந்திருக்கனாலதான் வாகனங்கள் பழுதாகி இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வாகன ஓட்டிகள் மெக்கானிக்கிடம் சென்று அவர்கள் வாகன பழுதுக்கு இதுதான் காரணம் என்று அறிந்தவுடன் ஆத்திரமடைந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் தற்பொழுது பெட்ரோல் தண்ணீருடன் மழைநீருடன் கலந்து பெட்ரோலை விநியோகம் செய்த பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்டு தற்பொழுது அங்கு உள்ள ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பா தங்கள் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்பியதால் தான் தங்களது வாகனம் பழுதாகி உள்ளதாகவும் அதனால் தங்களது வாகனத்தை பழுது நீக்கி தர வேண்டும் என்று கூறி தொடர்ச்சியாக அவர்கள் வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில 10க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு பெட்ரோல் பங்க் நிர்வாகம் சார்பில் அதை பழுது நீக்கிறதுக்குரிய தொகையை நாங்கள் தரோம்னு சொல்லி ஏற்றிருக்காங்க. மேலும் 10க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் அதை ஏற்காமல் நீங்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று தொடர்ச்சியாக அந்த பெட்ரோல் பங்க் ஊழியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.